शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। विधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। श्रीगुरुभ्यो नमः। இந்த பதிவில் நாம தர்க்க சங்கிரகத்தில் ஸ்னேகா அப்படிங்கிற குணத்திலிருந்து ஆரம்பித்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்னேகா அப்படிங்கிற குணத்தினுடைய லட்சணம் கிரந்தத்தில் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், சூர்ணாதி பிண்டீபாவஹேது குணஸ்னேகா. இதில் சூரண பதம் இருக்கு, பிண்டீபாவா அப்படிங்கிற இன்னொரு பதம் இருக்கு. இந்த சூரண அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பொடியாக்கிய, அதாவது மாவாக இருக்கக்கூடியதுக்கு சூரணம்னு பெயர். கோதுமை மாவு இப்படி நம்ம எடுத்துக்கலாம். பிண்டீபாவகான்னா என்னது அப்படின்னு சொன்னா, அது ஒரு விலக்ஷண சம்யோக, ஒரு விதமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லலாம். எப்படி? இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் மாவு வச்சுருந்தோம்னு வச்சுப்போம், அதில் ஜலம் சேர்க்காத அந்த மாவை நாம் கையால் எடுத்தோம்னு சொன்னால் மொத்த மாவு நம்ம கையில் நிற்காது. முதல்ல நிற்காது, விழுந்துடும். மறுபடியும் அதில் எந்த அளவுக்கு நம்முடைய அந்த பிடிமானம் இருக்கோ, கிரிப் இருக்கோ, அந்த அளவுக்கு நிற்கும், மறுபடியும் விழுந்துடும். அதாவது நம்மளால அதை தாரணம் பண்ண முடியாது மொத்தத்தையும். அதே சமயம் நாம ஜலம் சேர்த்தோம்னு சொன்னா, இந்த மாவோட கொஞ்சம் ஜலம் சேர்த்துட்டோம்னு சொன்னா அது என்ன ஆகும்? நாம கையால் எடுக்கும் பொழுது அது உருண்டையா இருக்கும் இல்லையா, அப்படியே மொத்தமும் நம்ம கையில எப்படி நிற்கும். முன்னாடி மாவாக இருக்கும் பொழுது அதை நாம எடுத்தோம்னு சொன்னா கையில நிற்கல, இப்போ அது நிற்கிறது. அதாவது அதனுடைய தாரணம் பண்ண முடிகிறது. அதே மாதிரி ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகர்ஷணம்னா என்னது? இப்போ நாம ஜலம் விட்டு பிசைஞ்ச ஒரு மாவை ஒரு கையில வச்சுண்டு இன்னொரு கையால் அப்படியே இழுத்தோம்னு சொன்னா அது அப்படியே வரும். இதுதான் ஆகர்ஷணம்னு சொல்லுவோம். இது எப்போ வரும்? அந்த மாவோடு ஜலம் சேர்த்தால் மட்டும்தான் வரும். வெறுமனே மாவை நாம் இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் இழுத்த வராது, கீழே விழுந்துடும், உதிர்ந்து விழுந்துடும் இல்லையா? அப்போ இந்த மாவுக்கு தாரணம்ங்கிற ஒரு தன்மையும் ஆகர்ஷணம் பண்ணும்போது அப்படியே வருது இல்லையா, இந்த ஒரு தன்மையும் எப்போ கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஜலத்தை சேர்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. அப்போ ஜலத்துல ஏதோ ஒரு தன்மை இருக்கு, ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு குணகா இருக்கு. அதனால தான் இந்த மாவு தாரண யோக்கியமாகவும் ஆகர்ஷண யோக்கியமாகவும் இருக்கு. இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சரி, அப்படி அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த குணகா எது அப்படின்னு சொன்னா, அதற்கு தான் ஸ்னேகான்னு பெயர் கொடுக்கிறா இந்த சாஸ்திரத்தில். நாம இந்த தாரணம் ஆகர்ஷணம் இப்படின்னு ரெண்டு விதங்களா சொன்னோம் இல்லையா. இந்த ரெண்டு விதங்களா வர்றதுக்கு ஒரு சேர்க்கை தேவை இருக்கு இல்லையா. இந்த மாவுகளுக்குள்ளார தூளாக பொடியாக இருக்கக்கூடியதான அந்த மாவுகளுக்குள்ளார ஜலம் சேர்த்த உடனே ஒரு தன்மை வந்துடுறது. அந்த தன்மை வந்ததுக்கு அப்புறம் அது தாரணத்துக்கு யோக்கியமாகவும் ஆகர்ஷணத்துக்கு யோக்கியமாகவும் இருக்கு இல்லையா. அந்த தன்மைக்கு பிண்டீபாவகான்னு பெயர். பிண்டீபாவகான்னு என்னது? தாரணாகர்ஷண யோக்கிய சன்னிகர்ஷா, யோக்கிய
சம்பந்தா சம்யோகான்னு சொல்றது. சன்னிகர்ஷாங்கிறத விட இந்த இடத்துல சம்யோகான்னு சொல்லிக்கிறது ரொம்ப தகுந்ததா இருக்கக்கூடியது. தாரணாகர்ஷண யோக்கிய சம்யோகா. அதை மொத்தமாகவும் எடுப்பதற்கும் இழுத்தால் வருவதற்கும் எந்த ஒரு தன்மை எந்த ஒரு சாமர்த்தியம் வேண்டியிருக்கோ அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான அந்த சேர்க்கை தான் பிண்டீபாவா. சரி, இந்த பிண்டீபாவத்திற்கு எது காரணம் அப்படின்னு சொன்னா ஜலத்துல இருக்கக்கூடியதான ஸ்நேகா அப்படிங்கிற ஒரு குணா. இப்போ பிண்டீபாவகான்னு நம்ம என்ன சொன்னோம், ஒரு விதமான சம்யோகா, ஒரு சேர்க்கை. அந்த சேர்க்கைக்கு எது காரணம், ஜலத்துல இருக்கிறதான ஸ்நேகா என்கின்ற ஒரு குணா. இத மனசுல வச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்கா இங்க லட்சணம் சொல்லும் பொழுது பிண்டீபாவ ஹேது. பிண்டீபாவகான்னா என்ன சொன்னோம், தாரண ஆகர்ஷண யோக்கிய சம்யோகா. அந்த சம்யோகத்தை தான் பிண்டீபாவகான்னு சொல்றோம். இந்த பிண்டீபாவத்திற்கு தான் காரணமாக ஹேத்துவாக இருக்கக்கூடியது குணஹாவாகவும் இருக்கக்கூடியது ஸ்நேகா. சரி, எதனுடைய பிண்டீபாவகா, சூர்ணாதி. சூர்ணம்னா பொடி, அது கோதுமை மாவோ அரிசி மாவோ ஏதாவது மாவு பதார்த்தங்களா இந்த பொடியாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். அப்போ இந்த லட்சணம் எப்படி இருக்கு, சூர்ணாதி பிண்டீபாவ ஹேது குணா. இந்த சூர்ணாதி பிண்டீபாவத்திற்கு, அதாவது நாம இழுத்தால் இப்படி வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்படி வருவதற்கு இந்த பிண்டீபாவத்திற்கு காரணமாக அந்த மாவும் இருக்கு, அதாவது அந்த திரவியமும் இருக்கு. சூர்ணாதி பிண்டீபாவ காரணம் அப்படின்னு சொன்னா இந்த லட்சணமானது எப்படி ஸ்நேகத்துல சமன்வயம் மாறதோ அதே மாதிரி அலட்சியமா இருக்கக்கூடிய அந்த திரவியம், கோதுமை மாவோ அல்லது அரிசி மாவோ எதை எடுத்துக்கிறோமோ அந்த பதார்த்தம் அதுலயும் இருக்கு. ஏன்னா மாவு இல்லைன்னா ஜலம் விட்டு பிசைஞ்சு அதுல நாம் பிண்டீபாவத்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ அதுவும் காரணம். அப்போ லட்சணம் அலட்சியமா இருக்கக்கூடியதான, நமக்கு இப்போதைக்கு லட்சணம் எது, லட்சியம் எது, ஸ்நேகா. அதுல தான் இந்த லட்சணம் போய் சேரணும். அலட்சியத்திலையும் போய் சேர்ந்தால் அங்கே அதிவியாப்தி தோஷா வந்துடும். அப்போ நாம அந்த அதிவியாப்தி தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக என்ன பண்றோம், குணஹான்னு சேர்க்கிறோம். இந்த கோதுமை மாவோ அல்லது அரிசி மாவோ எந்த பதார்த்தத்தை எந்த திரவியத்தை எடுத்துக்கிறோமோ அதுல சூர்ணாதி பிண்டீபாவ ஹேதுத்துவம் அஸ்தி. சூர்ணாதி பிண்டீபாவ காரணமாக அது இருக்கு, ஆனால் அது குணமாக இருப்பதில்லை. அப்படிங்கிறதுனால தோஷ வாரணம், அதிவியாப்தி தோஷ வாரணம் பண்ண முடியும். அதற்காக குணஹான்னு ஒரு தலத்தை சேர்த்தார். சூர்ணாதி பிண்டீபாவ ஹேது குணஹா இப்படின்னு லட்சணம். அசாதாரண காரணத்துவம் அப்படிங்கிறது முன்னாடி நாம சொல்லி கொடுத்தோம், அது அப்படியே இங்கேயும் அனுவருத்தி ஆயின்னு இருக்கு அப்படிங்கிறதாக நாம எடுத்துக்கணும். அப்போ சூர்ணாதி பிண்டீபாவ ஹேதுத்வே சதி அசாதாரண காரணத்வே சதி குணத்துவம் இப்படின்னு நாம லட்சணத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்தது சப்தா. ஸ்ரோத்ரகிராஹ்யः குணசப்தः. ஸ்ரோத்ரகிராஹ்யः அப்படிங்கிற இடத்துல சக்ஷுர்கிராஹ்யஹான்னு நாம ரூபலக்ஷணத்தை படிக்கும் பொழுது என்ன மாதிரியா அர்த்தம் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லணும். ஸ்ரோத்ரகிராஹ்யः அப்படிங்கிற இடத்துல ஸ்ரோத்ரேன கிராஹ்யः ஸ்ரோத்ரகிராஹ்யः அப்படின்னு இந்த பதச்சேதத்தை பண்ணணும். இங்க சமஸ்த பதமா இருக்கு, அதை பிரிக்கும் பொழுது ஸ்ரோத்ரேன கிராஹ்யः ஸ்ரோத்ரகிராஹ்யः. கிராஹ்யः அப்படிங்கிற இடத்துல கிரக தாத்துவும் நியத் பிரத்யயாவும் இருக்கு. அந்த பிரத்யயத்துக்கு என்ன அர்த்தா, விஷயத்துவம் அர்த்தா. அப்போ என்ன முழுமையா நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது, ஸ்ரோத்ரேந்திரியேண ஜாயமானம் யத் ஞானம். கிரக தாத்துவுக்கு ஞானம் அர்த்தா. அதே மாதிரி ஸ்ரோத்ரேண அப்படிங்கிறது திருத்தீயா விபக்தி நம்ம சொல்லியிருக்கோம். அதை பிரித்து காமிக்கும் பொழுது
அந்த திருத்தீயா விபக்திக்கு ஜனகத்துவம் அர்த்தா அப்படின்னு சொன்னா ஸ்ரோத்ர பதத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரியம், நாம காதுன்னு எதை சொல்றோமோ அந்த இந்திரியம். ஸ்ரோத்ர பதத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரோத்ரேந்திரியத்தினால உண்டாகக்கூடியது ஞானம். எந்த ஞானம்? சப்த ஞானம். அந்த ஞானத்துல விஷயமாக இருக்கக்கூடியது சப்தா. நாம காதால கேட்கிறோம் சப்தத்தை. ஸ்ரோத்ரேந்திரியத்தினால ஏற்படக்கூடிய ஞானத்துல விஷயமாக இருப்பது சப்தா. ஆசிரியமா இருக்கு. ஆகாசத்துல மாத்திரம் இந்த சப்தா இருக்கு. சஹா த்விவிதா, இந்த சப்தமானது இரண்டு வகையா இருக்கு. எப்படி? துவன்யாத்மகா வர்ணாத்மகஸ்சேதி. தத்ர துவன்யாத்மகா பேர்யாதௌ வர்ணாத்மகா சம்ஸ்கிருத பாஷாதி ரூபா. இந்த சப்தமானது இரண்டு வகையா இருக்கு. எப்படி? துவன்யாத்மகா வர்ணாத்மகா அப்படின்னு. இந்த துவன்யாத்மகான்னா என்னது, வர்ணாத்மகான்னா என்னது அப்படின்னு சொன்னா, நாம முதல்ல வர்ணாத்மகான்னா என்னதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மொழியை நாம பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஞானத்தை ஏற்படுத்துறோமோ இது வர்ணாத்மகா. உதாரணத்துக்கு ஒருத்தரை நான் இப்போ அழைக்கிறேன், இங்கே வா அப்படின்னு அழைக்கிறேன். இப்போ என்னுடைய அந்த சத்தத்தை சப்தத்தை கேட்டு, என்னுடைய வாக்கியத்தை கேட்டு, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வாங்கி மனசுல வாங்கிட்டு அவர் இங்கே வர்றார். இப்போ அவருடைய அந்த செயல் இருக்கே, வருகை அப்படிங்கிற அந்த செயல், இதற்கு காரணம் என்னது அப்படின்னு சொன்னா என்னுடைய வாக்கிய பிரயோகம். இந்த வாக்கிய பிரயோகத்தினுடைய அர்த்தம் அவருக்கு புரிஞ்சது. இதுதான் நம்ம சாப்த போதான்னு சொல்றோம். சப்தத்தினால ஏற்படுகின்ற ஒரு ஞானம் என்னுடைய வாக்கிய பிரயோகா, இதுதான் சப்தா. இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு அர்த்தம் ஞான அர்த்த ஞானம் ஏற்பட்டது. இதைத்தான் நம்ம சாப்த போதான்னு சொல்றோம். இந்த சாப்த போதம் வந்ததுக்கு அப்புறம் அவர் இங்கே நடந்து வரார். இப்போ இந்த இடத்துல வர்ணாத்மகமான சப்தா இருக்கு. அதாவது அவருக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, நேரடியாக சாப்த போதத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு. இப்படி எங்கெல்லாம் நேரடியாக சாப்த போதத்தை, சப்தத்திலிருந்து ஒரு ஞானத்தை உண்டு பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்திதி இருக்கோ அங்க சப்தா காரணம். எத்தகைய சப்தா? வர்ணாத்மகா சப்தா. அது சம்ஸ்கிருத பாஷாவா இருக்கலாம், மற்ற மொழிகளா இருக்கலாம். எந்த மொழிகளா இருந்தாலும் அவைகளுக்கு அங்க வர்ணாத்மகத்துவம் இருக்கும். இதுதான் வர்ணாத்மகா சப்தா. துவன்யாத்மகா சப்தான்னா என்னது அப்படின்னு சொன்னா, பேர் யாதவ். பேரின்னு சொன்னா இந்த முரசுன்னு சொல்லுவோம். ஒரு நீண்ட ஒரு குச்சியை வச்சுட்டு அதில் அடிச்சா ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்துக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சில இடங்கள்ல நாம யாரையா கூப்பிடுறதா இருந்தால் ஒரு கை தட்டி கூப்பிடுவோம். கை தட்டினால் அவர் வராரே, அவருக்கு ஏதோ ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கே. அப்போ இந்த கை தட்டுதல் அப்படிங்கிறது துவன்யாத்மகமா இல்ல வர்ணாத்மகாவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதுவும் துவன்யாத்மகம்தான். ஏன்னா இந்த கை தட்டுதல் அப்படிங்கிற ஒரு செய்கையை நாம செய்யும் பொழுது இதுல இருந்து அவர் நம்மளை கூப்பிடுறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நேரடியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. இங்கே வா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவருக்கு எத்தகைய ஞானம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஏற்படுவதில்லை. ஒரு அடையாளமாகத்தான் இது ஏற்படுகிறது. நாம இந்த சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்வோம்னு சொன்னா, போதகா ஞாபகா அப்படின்னு ரெண்டு பாரிபாஷிக பதங்களை உபயோகப்படுத்துவோம். என்ன அர்த்தம்? போதகா அப்படின்னு சொன்னா நேரடியாக சொல்ல வந்த விஷயத்தினுடைய ஞானத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இங்கே வா அப்படின்னு நான் வாக்கிய பிரயோகம் பண்றேன். என்னுடைய அபிப்பிராயம் என்னவோ அது நேரடியாக இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனை இங்கே வரவழைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
இந்த அபிப்பிராயத்தை நேரடியாக தெரிவிக்கிறது இந்த வாக்கிய பிரயோகம். அப்போ இது போதகா. ஞாபகா அப்படின்னு சொன்னா என்னது? இப்போ நான் கை தட்டுறேன் அல்லது கையை கொண்டு இப்படின்னு சொல்றேன், இதிலிருந்து எதிரில் இருக்கிறவர் புரிஞ்சுக்கிறார், நம்மளை அவர் கூப்பிடுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். ஆனால் இது நேரடியாக அவருக்கு இந்த ஞானத்தை ஏற்படுத்தாது. ஒரு சைகையின் மூலமாக அவருக்கு இந்த ஞானத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த சைகை தெரியாதவர்கள் கிட்ட நாம இப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சைகைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எப்போ அவர்களுக்கு தெரியறதோ அப்பதான் நாம காண்பிச்ச அந்த சைகையை புரிஞ்சுட்டு அவர்கள் இங்கே வருவார்கள். அப்போ சப்தமானது என்ன பண்றது? போதகமா இருக்கு. அதே சமயம் இந்த கை தட்டுதல் இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு ஞாபகமா இருக்கு, போதகமா இல்லை. அதனால இந்த கை தட்டுதல் இதெல்லாம் இந்த துவன்யாத்மக சப்தத்துல போய் சேர்றது, வர்ணாத்மக சப்தத்துல சம்ஸ்கிருத பாஷாதிகள் போய் சேர்றது. அதற்காக தான் இந்த கிரந்தத்துல இப்படி சொல்லியிருக்கா, சஹா துவிதா துவன்யாத்மகா வர்ணாத்மகஸ்சேதி தத்ர. தத்ர அப்படின்னு சொன்னால் முன்பு சொல்லப்பட்ட 2 வகையான சப்தங்களில் துவன்யாத்மகா பேர்யாதோ, துவன்யாத்மகமான சப்தமானது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? பேர்யாதோ, பேரி முதலிய விஷயங்கள். வர்ணாத்மகா சம்ஸ்கிருத பாஷாதி ரூபா. வர்ணாத்மக சப்தமானது எங்கிருந்து கிடைக்கிறது? சம்ஸ்கிருத பாஷா முதலிய விஷயங்கள் இருந்து கிடைக்கிறது. இதன் பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய குணஹா புத்தி. இதனுடைய லட்சணம் என்னது? சர்வ வியவஹார ஹேது குணஹா ஞானம். புத்தி, ஞானம் என்பதைத்தான் புத்தி என்று சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். சரி, இதனுடைய லட்சணம் என்னது அப்படின்னு சொன்னா சர்வ வியவஹார ஹேது. நாம் இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பார்த்தோம். ஏகத்வாதி வியவஹார ஹேது, அதீதாதி வியவஹார ஹேது, இப்படிலாம் பார்த்துருப்போம். அதீதாதி வியவஹார ஹேது அப்படிங்கிறது காலத்தினுடைய லட்சணம். இப்போ இந்த காலத்தினுடைய லட்சணம் சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதற்கு காரணமாக இருப்பது இந்த காலஹா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சங்கியாவிற்கும் ஆகட்டும், ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா இப்படிலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தினுடைய ஞான ஜனகமான சப்த வியாபாரத்திற்கு காரணமாக இருப்பது இப்படின்னு நம்ம சமன்வயப்படுத்திருப்போம். ஆனால் இந்த புத்தி அதாவது ஞானம் ஒன்று இருக்கே, இது அப்படி குறிப்பிட்ட ஒன்றுத்துக்கு இதுக்கு அதுக்குங்கிறது இல்லை. எந்த விதமான விவகாரா இருந்தாலும் அந்த விவகாரத்திற்கு காரணமாக இருப்பது இந்த புத்தி ஞானம். ஏன்? இப்போ நான் ஒரு வாக்கிய பிரயோகம் பண்றேன். ராமஹா ஹ்யஹா ஆசீத், அത്ര ராமஹா ஹ்யஹா ஆசீத், நேற்று ராமன் இங்கு இருந்தான், இப்படின்னு நான் ஒரு சப்த பிரயோகம் பண்றேன். இந்த சப்த பிரயோகம் பண்ணினதுக்கு அப்புறம் எதிரில் இருக்கிறவர் அந்த சப்தத்தினுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறார். அவருடைய ஞானத்துல எதெல்லாம் விஷயமா இருக்கு? ராமன், காலஹா, ஒரு ராமன், இப்படின்னு சங்கியா, காலஹான்னு பலது விஷயமா இருக்கு. இப்போ நான் ஒரு கால விஷயகமான ஞானம் உண்டாயிருக்குன்னு வச்சுப்போம். இந்த விவகாரமா இருக்கட்டும், சங்கியா விஷயமான விவகாரமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் ஒரு சப்த பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயகமான ஞானம் எனக்கு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் கால விஷயகமான சப்த பிரயோகாவோ அல்லது சங்கியா விஷயகமான சப்த பிரயோகாவோ எந்த விஷயகமான சப்த பிரயோகமா இருந்தாலும் அதற்கு முன்னாடி எனக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் நான் அதை பற்றி பேச முடியும். ராமன் இருந்தான் அப்படின்னு சொல்றதா இருந்தால் ராமனை பற்றிய ஞானம் எனக்கு வேணும். சரி, நேற்று அதீத காலத்தை பத்தி நான் சொல்லணுமா இருந்தால் காலஹாங்கிற ஒரு பதார்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த மாதிரி எதை பத்தி சப்த பிரயோகம் பண்ணினாலும் அந்த
பதார்த்த விஷயகமான ஞானம் எனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சப்த பிரயோகத்தை நாம பண்ண முடியும். அப்போ எந்த விதமான சப்த பிரயோகத்தை பண்ணுவதற்கும் எனக்கு வேண்டியது ஞானம். அதனால தான் சர்வ வியவஹார ஹேதுஹு, சாதாரண காரணங்கள்னு நாம் எதை சொல்லியிருக்கோமோ அது சர்வ வியவஹார ஹேத்துவா இருக்கு. அப்போது சர்வ வியவஹார ஹேதுத்வம் புத்தேஹே லக்ஷணம் இப்படின்னு சொன்னால் லக்ஷணம் அதிவியாப்தம் பவதி காலாதிஷு தத்வாரணாய குண இது தலம் யோஜிதம். यद्यपि कालादिः सर्वव्यवहार हेतुः तथापि न गुणः इति कृत्वा न अतिव्याप्तिः. सरी, அப்போ சர்வவிவகார ஹேதுத்வம் அப்படின்னு தளம் சொன்னால் அதிவியாப்தி வந்துடும். அதுக்காக குணஹான்னு சேர்த்தோம். அப்போ குணஹா இருக்கட்டுமே, குணஹா புத்தேஹே லக்ஷணம் இப்படின்னு சொன்னால் ரூபாதோ அதிவியாப்தி, ரூபம் முதலிய மற்ற குணங்களிலும் குணத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் இருப்பதுனால தத்ர அதிவியாப்தி. அதற்காக சர்வவியவஹார ஹேதுத்வம். यद्यपि रूपादिषु गुणेषु गुणत्वम् अस्ति तथापि सर्वव्यवहार हेतुत्वं नास्ति. இப்படியாக இந்த லக்ஷணத்தில் இருக்கக்கூடியதான தல பிரயோஜனம். இந்த புத்தி எத்தனை வகையா இருக்கு? த்விவிதா. சா த்விவிதா, சா புத்தி த்விவிதா. இங்கே ஞானம் புத்தி அப்படின்னு ரெண்டு பதம் கொடுத்திருந்தாலும் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். ஞானம் அப்படிங்கிற பதத்தினாலையும் புத்தி தான் சொல்லப்படுறது, புத்திங்கிற பதத்தினாலையும் ஞானம் தான் சொல்லப்படுறது. இது மற்ற சாஸ்திரங்களில் இந்த புத்தி போன்ற பதங்களை வெவ்வேறு விஷயங்களில் உபயோகப்படுத்துகிறா. அந்த மாதிரி இந்த சாஸ்திரத்தில் கிடையாது. இந்த சாஸ்திரத்தில் புத்தின்னு சொன்னாலும் ஞானம்தான், ஞானம்னு சொன்னாலும் புத்தி தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக இந்த ரெண்டு பதங்கள் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சாத்விவிதா எப்படி? ஸ்மிருதிஹி அனுபவஸ்ச. இந்த ஞானத்திற்கு இரண்டு வகையான பெயர். எப்படி? ஸ்மிருதிஹின்னு ஒரு வகையான ஞானத்திற்கு, இன்னொரு வகையான ஞானத்திற்கு அனுபவஹா அப்படின்னு பெயர். இதில் ஸ்மிருதிஹி அப்படிங்கிறது அனுபவத்தினால வரக்கூடியது. இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். நம்முடைய வழக்கத்தில் நாம் அனுபவஹா அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே அப்படி இல்லை. முதல் தடவையாக ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு அந்த பெயர். பிரமாணங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு அந்த பெயர். இதை நாம் நல்லா மனசில் வாங்கிக்கணும். நம்ம அனுபவா அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுருக்கோம். அந்த அர்த்தம் இல்லை. இந்த சாஸ்திரத்தில் 4 பிரமாணங்களை ஒத்துண்டிருக்கா. அந்த 4 பிரமாணங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு அனுபவஹான்னு பெயர். 4 பிரமாணங்கள் எவைகள் அப்படின்னு சொன்னால் இந்திரியங்கள், 5 வெளியில் இருக்கக்கூடியதான இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, அதே மாதிரி தொகீந்திரியம்னு சொல்வோம். இப்படி 5 வெளியில் இருக்கக்கூடியதான இந்திரியங்கள், மனசு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியதான இந்திரியம், இப்படி 6 இந்திரியங்கள். இவைகளால் ஏற்படக்கூடிய ஞானம், அதைத்தான் நாம் பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6ம் பிரமாணங்கள். பிரமாணம்னா என்னது? பிரமாஜனகம். பிரமான்னு சொன்னால் ஞானம், யதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம்னா என்னது அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இப்பேற்பட்ட பிரமாவை ஏற்படுத்துவது எதுவோ அது
பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, உதாரணமாக நாம ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் இருக்கு, என்னுடைய கண்ணுனால நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சக்ஷுரிந்திரியம் எனக்கு அந்த புஸ்தகத்தை காண்பித்து கொடுக்கிறது. அதாவது புஸ்தக விஷயகமான ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பிரமாவை உண்டு பண்ணி கொடுக்கிறது. எதிரில் புஸ்தகம் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கு இந்த இந்திரியம். அப்போ இந்த இடத்துல இந்திரியம் பிரமாணம். இதனால் எனக்கு எந்த ஞானம் ஏற்பட்டதோ, புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு அந்த ஞானம் இங்கே பிரமா. அந்த பிரமாவை உண்டு பண்ணினது எது? இந்த இந்திரியம். அதனால தான் இந்த இந்திரியத்துக்கு பிரமாஜனகம், பிரமாணம் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல இது பிரத்யக்ஷம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில இடங்களில் நமக்கு நேரடியாக தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்ச ஒரு பொருள் காமிச்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு நாம் பல இடங்களில் நேரடியாக பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் புகை இருந்திருக்கோ அந்த இடத்துலலாம் நெருப்பு இருக்குன்னு நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். இதை நம்ம நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கோம் பல இடங்களில். தவிர நமக்கு இப்படி ஒரு ஞானமும் இல்லை, எங்கே புகை இருக்கோ அந்த இடத்துல நெருப்பு இல்லாமல் இருக்குன்னு நம்ம பார்த்தது இல்லை. அதாவது புகை இருக்குது ஆனால் அந்த இடத்துல நெருப்பை காணோம், நெருப்பே இல்லை அப்படின்னு நாம் ஒரு இடமும் பார்த்ததில்லை. எங்கெல்லாம் நம்ம புகையை பார்த்துருக்கோமோ அந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே நெருப்பும் சேர்ந்தே இருக்குங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அதனால் நமக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு, எங்கே புகை இருக்குமோ அந்த இடத்துல நெருப்பு இருக்கும். அதாவது புகைக்கும் நெருப்பிற்கும் ஒரே இடத்துல இருப்பது என்கின்ற ஒரு சம்பந்தம் இருக்கே, அதை நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். இந்த நிலையில் நாம் ஒரு தூரத்திலிருந்து ஒரு இடத்துல பார்க்குறோம், புகை மட்டும் வருது, நெருப்பு கண்ணுக்கு தெரியல, புகை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறது. இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஏற்கனவே தெரிஞ்சின்ற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கிறோம். புகையை பார்த்த உடனே புகைக்கும் நெருப்பிற்கும் நாம் ஏற்கனவே ஒரு சம்பந்தம், பிரியாத ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோமே, அதை இப்போ நினைவுபடுத்துக்கிறோம். அந்த சம்பந்தத்தை நாம் நினைவுபடுத்துக்கிறோம். அதற்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இங்கே நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நெருப்பு இருக்குங்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்பட்டது, ஒரு பிரமா ஏற்பட்டது. இந்த பிரமாவானது நேரடியாக நாம் பார்த்து தெரிஞ்சுட்டோமான்னு கேட்டால் இல்லை, கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலை. அப்போது எதை வச்சு தெரிஞ்சுட்டோம்? இந்த புகைக்கும் நெருப்பிற்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை வச்சு தெரிஞ்சுட்டோம். அப்போ அந்த சம்பந்தம் தான் இங்கே நமக்கு நெருப்பு இருக்குங்கிறத காண்பிச்சு கொடுத்தது, பிரமாவை ஏற்படுத்தினது. அந்த பிரமாவை எது ஏற்படுத்துகிறதோ அதுதானே பிரமாணம். அப்போ இந்த இடத்துல எது பிரமாணம்? அந்த சம்பந்த ஞானம். நெருப்பிற்கும் அந்த புகைக்கும் நெருப்பிற்கும் இருக்கக்கூடியதான சம்பந்த ஞானம். இந்த சம்பந்த ஞானத்தை தான் நாம் அனுமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ரெண்டாவது பிரமாணம். முதல் பிரமாணம் பிரத்யக்ஷம், இந்திரியங்களால் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அது கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது எல்லா விஷயங்களையும் கண்ணால் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. இப்போது வாசனை வருது, ஒரு நல்ல சுகந்தமான ஒரு வாசனை வருது, அதை நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, மூக்கால் தெரிஞ்சுக்கணும். அப்போது இதுவும் பிரத்யக்ஷம்தான். கண்ணால் எப்படி நம்ம புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டோமோ அதை போல் மூக்கால் அந்த வாசனையை தெரிஞ்சுக்கிறோம். அந்தந்த குணத்துக்கு இந்தந்த இந்திரியங்களால் தான் ஞானம் ஏற்படும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ருசி அப்படிங்கிற ஒரு ரசகா அப்படிங்கிற குணத்தை எந்த இந்திரியத்தினால் தெரிஞ்சுக்க முடியும்? சக்ஷுரிந்திரியத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எதனால் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரசனேந்திரியத்தினால் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஸ்பர்ஷா, உஷ்ணமாக இருக்குது, சீதமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம துவகேந்திரியத்தினால் தெரிஞ்சுக்கிறோம். இவையெல்லாம் பிரத்யக்ஷங்கள். முதல் சொன்ன அந்த பிரமாணங்கள் தான். ரெண்டாவதாக நாம் பார்த்தது அனுமானம் அப்படிங்கிற பிரமாணம், அதாவது சம்பந்த ஞானம். இங்கே சம்பந்த ஞானத்தில் சம்பந்தம் சொன்னாலும் ரெண்டுத்துக்கு இருக்கும். ரெண்டுத்தில் ஒன்று தான் நம்ம நேரடியாக பார்க்குறோம், புகையை தான் நேரடியாக பார்க்குறோம், நெருப்பு நேரடியாக பார்க்கலை.
ஆனாலும் நமக்கு ஞானம் ஏற்படுறது அங்கே நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சம்பந்த ஞானம்தான் இங்கே பிரமாணம் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது, அனுமான பிரமாணம். அடுத்தது உபமான பிரமாணம். அதாவது ஒரு சப்தத்துக்குண்டான பொருள் நமக்கு தெரியல. உதாரணத்துக்கு கவயஹான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பதத்துக்கு பொருள் எது தெரியல. கௌஹு அப்படின்னு சொன்னால் பசு தெரியும், அந்த பதத்துக்குண்டான பொருள் தெரியும். கவயஹான்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறார், கவயஹா அப்படிங்கிறது காட்டில் இருக்கக்கூடியதான ஒரு மாடு, நம்ம பசுமாடு மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். நாம் அந்த பொருளை பார்த்ததில்லை, காட்டிலே அந்த பொருளை நம்ம எதிர்ச்சியாக பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கியம் நமக்கு ஞாபகம் வருது, அதாவது பசுமாடை போல இருக்கக்கூடியது அப்படின்னு. உடனே நமக்கு என்னென்னலாம் தோன்றது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த பசுமாடுகளுடைய சாதிருஷ்யத்தை பார்க்குறோம். அதாவது இரண்டுத்திற்கும் சமமான இருக்கக்கூடிய விஷயங்களை நினைவு கூறுறோம். 2 கொம்பு இருக்குது, 4 கால் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான பசுமாடில் என்னென்னலாம் சமமான விஷயங்கள் இருந்ததோ அது அத்தனையும் இங்கே எதிரில் இருக்க பார்க்குறோம். பார்த்த உடனே நமக்கு கவய அப்படிங்கிற பதத்துக்கு இதுதான் பொருளும் தெரிகிறது. இது எப்படி தெரிஞ்சது நமக்கு? சப்தத்தினால தெரியலை, இந்த பதார்த்தத்தை நாம் ஏற்கனவே பார்த்ததும் இல்லை. அப்போ எதனால் தெரிஞ்சது? அவர் சொன்ன அந்த யாரோ ஒருத்தர் சொன்ன வாக்கியத்துடைய அர்த்தத்தை மனசில் வாங்கிண்டு அதன் பிறகு நாம் நம்ம வீட்டில் நாம் பார்த்ததான அந்த பசுவில் இருக்கக்கூடியதான அவயவங்களை, அவயவத்தினுடைய சாதிருஷ்யத்தை, ஒப்பான அவயவங்களை பார்த்தோம். 2 கொம்பு இருக்கிறது, 4 கால் இருக்கிறதுன்னு. இந்த சாதிருஷ்ய ஞானம் தான் நமக்கு இந்த விஷயத்தை காமிச்சு கொடுத்தது. எந்த விஷயத்தை? கவயஹா அப்படிங்கிற பதத்துக்கு இதுதான் உரிய பொருள் அப்படின்னு காமிச்சு கொடுத்தது. அப்போ இந்த உபமானம் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் ஒரு பிரமாணம். இதனால தான் நம்ம கவய பதத்துக்கு இதுதான் பொருள்னு தெரிஞ்சுட்டோம், பிரமாவை அடைஞ்சோம். பிரமா ஜனகமாக இந்த உபமானம் இருக்குது. இது 3வது. 4வது சப்தா. இப்போ நாம் ஒரு வார்த்தையை சொல்கிறோம், இன்றைக்கு ராமருடைய பிராண பிரதிஷ்டையானது செய்யப்பட்டது அப்படின்னு நாம் ஒரு வாக்கியத்தை சொல்கிறோம். இதை சொன்ன உடனே எதிரில் இருக்கிறவர் அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு ஒரு ஞானத்தை அடைந்தார். என்னென்னு? இன்னைக்கு பிராண பிரதிஷ்டை ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டார் இல்லையா? இப்போ அவருடைய ஞானத்திற்கு எது காரணமாக இருந்தது? என்னுடைய சப்தா. அப்போ இந்த சப்தா அவருக்கு ஒரு பிரமாவை உண்டு பண்ணினது. இந்த பிரமாவிற்கு காரணம் என்னுடைய சப்தா. அப்போ இது ஒரு பிரமாணம், பிரமாவை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய இந்த சப்தா பிரமாணம். இது 4வது பிரமாணம். இப்படி 4 விதமான பிரமாணங்களால் உண்டாகக்கூடிய ஞானத்திற்கு அனுபவகான்னு பெயர். இந்த அனுபவத்தினால வரக்கூடிய ஞானத்திற்கு ஸ்மிருதின்னு பெயர். இதை நாம் விவரமாக வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம்.